மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழையால் முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றை ஒட்டியுள்ள விளைநிலங்களிலும் வெள்ளம் புகுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். விவரங்கள். அதாவது தேனி மாவட்டம் பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட ஒரு மாவட்டம். நேற்று இரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகப்படியான மழைப்பொழிவு பெய்து வருகிறது. மேலும் முக்கிய நீராதாரமாக தேனிக்கு வரக்கூடிய ஆறு என்று பார்த்தோம் முல்லை பெரியாறு. முல்லை பெரியாற்றிலிருந்து தற்போது 1400 கன அடி நீர் மட்டுமே திறந்துவிடப்பட்ட நிலையில் மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள அதிகப்படியான மழை காரணமாக சிற்றோடைகள் மற்றும் சிற்றோடைகளில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு முல்லை பெரியாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற ஒரு காட்சி தான் தற்போது பார்க்கலாம். ஏனென்றால் இந்த ஆற்றை பொறுத்தவரை லோயர் கேம்பில் இருந்து தேனி வரை தேனி நகர் வழியாக வைகை ஆற்றை சென்றடையும். இந்த பகுதியில் அந்த முல்லை பெரியாருக்கு வரக்கூடிய அனைத்து பகுதியிலுமே பார்த்தோம் என்றால் இரு கரைகளையும் தொட்டபடியும் கரை புரண்ட ஒரு வெள்ளம் தான் ஓடுகிறது. இதன் காரணமாக வீரபாண்டி பகுதியில் முல்லை பெரியாற்றில் தினசரியாக இந்த தர்ப்பணம் செய்வது, இந்த சுற்றுலா பயணிகள் குளிப்பது என்பது ஒரு வாடிக்கையான ஒன்றாக இருக்கும். தற்போது அதிகப்படியான தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் இந்த வீரபாண்டியில் செல்லக்கூடிய முல்லை பெரியாற்றில் பொதுமக்கள் யாரும் குளிக்காத வண்ணம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஆற்றில் யாரும் இறங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சில தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் நெடுஞ்சாலை ஆற்றுக்கு உள்ளே செல்ல முடியாத காரணமாக சாலை ஓரத்திலேயும் தங்களது இந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த அதிகப்படியான தண்ணீர் ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள விளைநிலங்கள், நெற்பயிர்கள் மற்றும் தென்னை மரங்கள் தோப்பு இருக்கக்கூடிய பகுதியில் இந்த வெள்ள நீர் புகுந்துள்ளது. தொடர்ந்து அதிகப்படியான தண்ணீர் இந்த முல்லை பெரியாற்றில் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகப்படியான மழை பெய்யுமானால் இந்த தண்ணீரை விட கூடுதலாக தண்ணீர் வரவும் வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.